அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் தமஸ்கு நோக்கி போய் கொண்டிருக்கிற சவுல். சொல்லுங்க, சவுலுடைய திட்டம். சவுலுடைய திட்டம் 1வது வசனம், சீஷரை பயமுறுத்தணும், கொலை செய்யணும், மீதி கிடைக்கிற ஆளை கொண்டு போய் சிறையில் போடணும். இதுதான் பவுல் அவர்கள் மேல் போட்ட திட்டம். இந்த திட்டத்தின்படி வேகமாய் போய் கொண்டிருக்கிற பவுல் போற வழியிலேயே கர்த்தர் அவனை சந்திக்கிறார், அவனை தொடுகிறார். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவ்வளோ பெரிய வெளிச்சம், இதோ சூரியனை போல பிரகாசம் என்று வேதம் சொல்லுது பாருங்க. சூரியனை போல ஒரு பிரகாசமான ஒளி மேல பட்ட உடனே 2 கண்களும் குருடாக்கப்பட்டவனாய் தரையிலே விழுகிறார். வேதம் அங்கே கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன மாத்திரத்திலே 6வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடந்துருச்சுன்னா, நான் போட்ட திட்டம் ஃபெயிலியர். நான் என்ன திட்டம் போட்டேன்? 1, சீஷரை பயமுறுத்தி, 2வது கொலை செய்யணும், 3வது சிறையில் போடணும். இதுதான் நான் போட்ட திட்டம். நான் போட்ட திட்டம் நடக்கலை. 99.9% நம்ம போடுற திட்டம் நடக்காது. நாம் என்ன பிளான் போட்டாலும், நாம் என்ன இது செஞ்சிடணும், அதை பண்ணிடணும், இது இப்படி பண்ணிடணும், நிறைய பிளான் போடுவோம். நம்ம பிளான் எல்லாம் நாம் கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு ஆளாக இருப்போமேயானால், அவரையே சார்ந்திருக்கிற ஒரு ஆளாக இருப்போமேயானால், கர்த்தர் 100% நம்முடைய வாழ்க்கையில் அவர் சித்தத்தான் நிறைவேற்ற பார்ப்பாரே தவிர நம்ம சித்தத்துக்கு நம்மளை விடவே மாட்டார். வேதம் அதை தான் அழகாய் சொல்லுகிறது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்பதை தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்போ அவர் என்ன ஆதீனத்திலே தீர்மானம் வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ, அதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பாருங்க, கட்டுக்கம்பி வளைச்சிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? வளைச்சிக்கலாம். எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? வளைச்சிக்கலாம். இப்படி அநேக பரிசுத்தவான்